கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நாதக நிறுவனம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உங்கள் கட்சி தரப்பிலிருந்து வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. ஏன் வழக்கு தொடர்ந்தீங்க? இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்கப்படுறதுல மாற்றுக்கிறது போதுமான இழப்பீடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த காலத்திலேயே கடந்த ஆண்டே வழங்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய அரசு தரப்பு கட்சிகள் 35 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 30 லட்சம் கொடுத்த பிறகும் இப்போது அரசு வேலை தாவே காலத்துக்கு வழங்கியதுக்கு காரணம் கரூர் இடைத்தேர்தல். அதை மையப்படுத்தி தான் இந்த இடைத்தாங்க. அம்மோனியா வாயு கட்சியால 18 பெண்கள் இறந்து போனாங்க. அந்த 18 பெண்கள் இறந்து போனதுக்கு அதிகபட்சமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அல்லது குடும்பத்துக்கு 2 லட்சம் தான். அது போதுமான இல்ல, அதிகப்பட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு கூட கொடுக்கல. அதே சமயம் கரூர்ல இறந்து போனவங்களுக்கு ஆட்சி வேலையை கொடுக்கறாங்கன்னா முழுக்க இடைத்தேர்தல் மனசு தான் பண்றாங்க. அதாவது இங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் தாக்குதல் இறங்கி அவங்க அப்ப விவசாயி தாக்கி இறந்து போறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு ஏதாவது இழப்பீடு வழங்கப்பட்டா உரிய இழப்பீடு வழங்கப்பட்டா அரசு வழங்கப்பட்டா இல்ல. மீன் பிடிக்க போறாங்க, திருக்கடல திங்களான கொலை செய்யப்படுறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கு அரசு வழங்கப்பட்டா இல்ல. ஆனா இதுக்கே வழங்கணும்னா இது முழுக்க அதிகார முறைகேடு. நாட்டுல லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு அவங்க பதிவு பண்ணிட்டு காத்து இருக்கிறாங்க. பணிமூப்பு அடிப்படையில நமக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. ஆனா அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்காத இந்த அரசு அதே சமயத்துல இவங்களுக்கு அரசு வழங்குறது ஒரு அதிகார முறைகேடு. அதை ஏற்க முடியாது. அரசு அரசுக்காக பயன்படுத்துறதை நம்ம அனுமதிக்க முடியாது. அதனால அதை எடுத்து நம்ம அறிக்கை கொடுத்தோம். சீமானோட அறிக்கை வந்துச்சு. அதே போல நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பார்த்து சார்புல வழக்கு கொடுத்தோம். இப்ப நம்ம கேட்ட அதே கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்குது. சிவகாசி பட்டாசு ஆலை விபத்துல இறந்து போனவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கப்படுமா அப்படின்னு கேள்வி தார்மீகமா கேட்டுருக்காங்க. அதுக்கு அரசு தரப்ப எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது முழுக்க கரூர் இடைத்தேர்தல் மனசு வச்சு செய்யக்கூடிய அதிகார முறையீடு. அதனால கடுமையாக இருக்கும்.